ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம தலை QLA 3F சேனல் கேரளா லாட்டரியுடைய ஏ போர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி சனிக்கிழமை 26/1/2024 கருணியா KR 638க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் நண்பா. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கும் மறைக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. ஏன்னா இது எல்லாமே ரொம்ப சிம்பிளான ஒரு கெஸ்ஸிங் தான். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் வின்னிங் கிடைச்சா கண்டினியூஸாக கிடைக்கும், அதேமாதிரி ஃபெயில்டு கிடைச்சாலும் அது கண்டினியூஸ் ஆகும். அதை நம்ம சேனலை கண்டினியூஸாக பார்த்துட்டு வரவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. ஏன்னா இதில் எதுவுமே கட்டாயம் கிடையாது நண்பா. இன்றைக்கி நம்ம சனிக்கிழமைக்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். ஸோ இந்த சனிக்கிழமைக்கான கெஸ்ஸிங்கை நம்ம எப்போதும் போல் ரிசல்ட் வச்சு தான் நம்ம உருவாக்கியிருக்கோம். இது எல்லாமே நம்மளுடைய சனிக்கிழமை ரிசல்ட், அதாவது சனிக்கிழமை கருணியாவோட ரிசல்ட். கருணியா டு கருணியா, அதாவது சனிக்கிழமை டு சனிக்கிழமை ரிசல்ட். கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் சனிக்கிழமை 363 நண்பா ஏபிசி போர்டு. அதுக்கு முந்தினட்டா 071, அதுக்கு முந்தினட்டா 074 சொல்லிட்டு இப்படி இது எல்லாமே நம்மளுடைய கருணியா டு கருணியா நம்மளுடைய சனிக்கிழமை ரிசல்ட்டை கொண்டு வந்திருக்கோம். இந்த சனிக்கிழமை ரிசல்ட்டை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாமில் ஃபுல்லாகவே நம்ம பார்க்க போகிறோம் நண்பா. இந்த ட்ராவுடைய எக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிசி போர்டோட 6886ன்னு சொல்லிட்டு மாற்றி கூட்டும்போது நம்மளுக்கான ஏ போர்டு அதோட ஆல் போர்டுக்கான டச் நம்பர் கிடைக்கிது. இப்போ நம்ம 541லேருந்து பார்க்கலாம் நண்பா. இதில் நம்ம எடுக்க போகிறது பிசிங்கிறதுனால இதில் 41 எடுத்துக்கலாம். இந்த 41ஓட நம்ம 68 கூட்டணும். ப்ளஸ் 68 இது எல்லாமே ஸ்ட்ரைட் ப்ளஸ் தான். அதனால் 10க்கு 0 மிச்சம் 1லாம் ஆட் பண்ண வேண்டாம். 6ஓட 4 கூட்டினோம்னா நம்மளுக்கு 0 கிடைக்கும். இங்கே வந்து 8ஓட 1 கூட்டினோம்னா 9 கிடைக்கும். அப்போ 8 அல்லது 9 இதுதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட்டாக கிடச்சிருக்க ஏ போர்டு அல்லது ஆல். நம்மளுக்கு ஏ போர்டா அல்லது ஆல் போர்டாண்டு 0 அல்லது 9 கிடச்சிருக்கு. இப்போ நம்மளுக்கு இந்த 541க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 793 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 9. இந்த இடத்துல நம்மளுக்கு ஏ போர்டு இல்லை, ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸு. அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு பி நண்பா. ஸோ மெத்தடை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டா அல்லது ஆல் போர்டான்னு தான் இருக்குது. இந்த இடம் நம்மளுக்கு பி கிடச்சிருக்கு. இப்போ அடுத்த ட்ரா பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். 793 இதில் நம்ம எடுக்க போகிறது 93 இதோட ப்ளஸ் 86. இப்போ இதை கூட்டிடலாம். 9ஓட 8 கூட்டினோம்னா 7, 6ஓட 3 கூட்டினோம்னா 9. 7 அல்லது 9 நம்மளுக்கு இந்த 793க்கு அப்புறம் கிடச்சிருக்க ஏ போர்டு அல்லது ஆல். 7 அல்லது 9. இப்போ இந்த 793க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 743 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 7. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு ஏ. இப்போ இந்த ட்ராவில் நம்மளுக்கு ஏ போர்டு கிடச்சிருக்கு நண்பா. இப்போ நம்ம 68 பார்த்தாச்சு, 86 பார்த்தாச்சு. ஸோ ரெண்டு ஃபார்மெட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு பி போர்டு அண்டு ஏ போர்டும் கிடச்சிருக்கு. இப்போ 743 பார்க்கலாம். சேம் ஃபார்மெட் தான். இதில் நம்ம எடுக்க போகிறது 43 இதோட நம்ம ப்ளஸ் 68. இப்போ இதை கூட்டிடலாம். 6ஓட 4 கூட்டினோம்னா 0, 8ஓட 3 கூட்டினோம்னா 1. 0 அல்லது 1 நம்மளுக்கு இந்த 743க்கு அப்புறம் கிடச்சிருக்கு ஏ போர்டு அல்லது ஆல். 743க்கு அப்புறம் 0 அல்லது 1 இருக்குது. இதுக்கப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 074 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 0. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு மறுபடியும் ஏ. இப்போ தொடர்ந்து நம்மளுக்கு 2 ட்ராவாக ஏ போர்டு இறங்கிட்டு இருக்கு நண்பா. ஃபஸ்ட் ட்ரா மட்டும் நம்மளுக்கு ஆல் போர்டு கிடச்சிருந்துச்சி. இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் அதிகப்படியாக போர்டு மாறி கிடச்சிருக்கு. ஆனால் இப்போ குறிப்பிட்ட ட்ராக்களுக்கு அப்புறமா நம்மளுக்கு கண்டினியூஸாக ஏ போர்டு வந்துக்கிட்டு இருக்குது. அதனால தான் இந்த ஃபார்மெட்டை இந்த ட்ராவுக்கு நம்ம பயன்படுத்தியிருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. இப்போ நம்ம 074க்கு பார்க்கலாம் நண்பா. இதில் நம்ம எடுக்க போகிறது 74. இந்த ட்ராவுக்கான எக்ஸ் பார்த்திங்கன்னா 86 ப்ளஸ் 8 6. இப்போ இதை கூட்டிடலாம். 8ஓட 7 கூட்டினோம்னா 5, 6ஓட 4 கூட்டினோம்னா 0. 50 கிடச்சிருக்கு நண்பா. நம்மளுக்கு இந்த 074க்கு அப்புறம் நம்மளுக்கான ஏ போர்டு அல்லது ஆல் 5 அல்லது 0. இப்போ இங்கே நம்மளுக்கு இந்த 074க்கு அப்புறம் நம்மளுக்கு 5 அல்லது 0 இருக்குது. இதுக்கப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 071 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு மறுபடியும் 0 ஏ போர்டில் ஹிட் ஆகிருக்கு. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஏ. இப்போ கண்டினியூஸாக நம்மளுக்கு ஏ போர்டு வந்துக்கிட்டு இருக்கு நண்பா. நம்ம 4 ட்ரா பார்த்துருக்கோம். இதில் 3 ட்ரா இப்போ நம்மளுக்கு கண்டினியூஸாக ஏ போர்டு வந்துக்கிட்டு இருக்குது. இப்போ நம்ம 071க்கு பார்த்துட்டு இந்த ட்ராவுக்கான ஏ போர்டு என்னன்னு பார்த்துடலாம். 071 இதில் நம்ம எடுக்க போகிறது 71. இதோட நம்ம 68 கூட்ட போகிறோம். +6 and 8.
7ஓட 6 கூட்டினோம்னா 3, 8ஓட 1 கூட்டினோம்னா 9, 3 அல்லது 9 கிடச்சிருக்கு நம்மளுக்கு. இந்த 071க்கு அப்புறம் நம்மளுக்கான ஏ போர்டு, அப்படி இல்லாட்டினா நம்மளுக்கான ஆல் 3 அல்லது 9. இப்போ இந்த 071க்கு அப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 363 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 3. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸு. அதோட ஃபஸ்ட் டைமாக நம்மளுக்கு இந்த இடத்துல பெய்ட்ஸ் கிடச்சிருக்கு நண்பா. ஏசி போர்டில் டபுள் ஹிட் ஆகிருக்கு. மற்ற ட்ராக்கள் ஃபுல்லாகவே நம்மளுக்கு டச்சஸ் தான் இருக்குது ஏ போர்டை பொறுத்த வரைக்கும். ஸோ இங்கே தான் நம்மளுக்கு பெய்ட்ஸ் கிடச்சிருக்கு. இந்த 363 தான் நம்மளுடைய போன வாரம் சனிக்கிழமை ரிசல்ட் நண்பா. ஸோ இந்த சனிக்கிழமைக்கு நம்ம இதில் தான் நம்பர்ஸ் எடுக்க போகிறோம். உங்கள் கெஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்தி, ஆனால் மெத்தட் படி எடுக்க போகிறோம், தனிப்பட்டு எதுவுமே கொண்டு வர போகிறதில்ல. இப்போ இந்த ட்ராவுக்கான ஏ போர்டு நம்பர் என்னென்னு பார்ப்போம். 363. இதில் நம்ம எடுக்க போகிறது 63. இதோட ஃபார்மெட் வந்து 86. அப்போ +8 and 6. இப்போ கூட்டிடலாம். 8ஓட 6 கூட்டினோம்னா 4, 6ஓட 3 கூட்டினோம்னா 9, 4 அல்லது 9 கிடச்சிருக்கு. ஸோ போன தடவை நம்மளுக்கு 3 அல்லது 9, இந்த ட்ரா நம்மளுக்கு 4 அல்லது 9 இந்த ட்ராவுக்கான ஏ போர்டு நம்பராக கிடச்சிருக்கு நண்பா. அப்படி இல்லாட்டினா இதை ஆல் போர்டில் பயன்படுத்திக்கலாம். உங்கள் கெஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் 4 அல்லது 9ன்னு இருக்குது. இதை நம்ம எப்போதும் போல் கீழே எடுத்து எழுதிடலாம். ஏ போர்டு அல்லது ஆல் போர்டு, 4 அல்லது 9, 4 அல்லது 9 இந்த ட்ராவுக்கு கிடச்சிருக்க நம்மளுடைய ஏ போர்டு அல்லது ஆல் போர்டுக்கான நம்பர் நண்பா. இது உங்கள் கெஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணியிருக்கோம். டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் நம்மளுடைய சனிக்கிழமை டு சனிக்கிழமை ரிசல்ட் எடுத்து இந்த ஃபார்மெட்டை பயன்படுத்தி பாருங்கள். ஒருவேளை கெஸ்ஸிங்கில் ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வேறு வேளை நம்மளுடைய சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. வேண்டாம் மெம்பர்ஷிப் வேணும்னா நீங்கள் மெம்பர்ஷிப்பில் கூட ஜாயின் பண்ணிக்கலாம். கட்டாயம் கிடையாது. ஆனால் வீடியோ போட்டாலுமே நம்ம ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இப்போ நம்ம குறிப்பிட்டு 2 ட்ராவாக நம்மளுக்கு ஃபெயில்டு ஆகிருக்கிறதுனால ஸோ மெம்பர்ஸுக்கு அது ஃபெயில்டு தான். நம்ம சேனலில் மறைக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது நண்பா. ஓப்பனாகவே சொல்லிடுவோம். 2 ட்ராவாக நம்மளுக்கு ஏ போர்டு ஃபெயில்டு ஆகிட்டு இருக்குது. இந்த ட்ராவலை பார்ப்போம் நம்மளுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஒருவேளை இந்த 4 அல்லது 9 ஒர்க் அவுட் ஆனால் அந்த ட்ராவலில் பெய்ட்ஸ் கூட கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஏன்னா 4, 9 நல்ல நம்பர்ஸ். ஒருவேளை பெய்ட்ஸ் வரதா இருந்துச்சுன்னா பெய்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 4, 9 அப்படி இல்லாட்டினா 9, 4 டபுளாக இருந்தால் 4, 4 9க்கு சான்சஸ் இருக்குது. இதுதான் இந்த ட்ராவுக்கு கிடச்சிருக்க நம்மளுடைய கெஸிங் நம்பர் நண்பா. இந்த ஸ்கிப் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுற நண்பர்கள்லாம் ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி சனிக்கிழமை 26/1/2024 கருணியா கேஆர் 638க்கான கெஸிங் பார்த்துருக்கோம். ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸிங் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு. பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.